சிந்து உயிர் பழிச்சது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சிந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அவங்க உயிர் பழிச்சிட்டாங்க. அவங்க கீழே விழுகுறாங்க. சோ கீழே விழுந்தனையும் அங்க மலைவாழ் மக்கள் பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. சிந்து உயிரோட தான் இருக்காங்க. சோ சிந்து வந்து அவங்க சேஃபா காப்பாத்திட்டாங்க. நல்லாவே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ சிந்து இன்னும் வந்து சுயநினைவுக்கு திரும்பல. அவங்க வந்து இன்னும் அந்த அதிர்ச்சியில இருக்காங்க. அண்ட் அது போக பாத்தீங்கன்னா அவங்க ஷாக்ல தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் சிவாவை கைது பண்ணிட்டாங்க. நீ தான் பண்ணிருப்ப, ஏன்னா சுத்தி இருந்தவங்க அந்த விஷயத்தை தானே சொன்னாங்க, நீ தான் கைது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால பாத்தீங்கன்னா சிவாவை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பார்த்துட்டாங்க. பிரஸ் எல்லாம் போயிருச்சு, எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு சிவா இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸே ஸ்ப்ரெட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிவா வந்து ஒரு கொலகாரன், அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நியூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சிந்துவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. சிவாவை கைது பண்ணிட்டாங்க. ஸ்னேகா என்ன விஷயங்கள் ஆசைப்பட்டாங்களோ அந்த விஷயம் தான் இப்ப கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்குது. உன்னால நான் சொல்ற விஷயத்தை செய்ய முடிஞ்சா செய்யி, இல்ல அப்படின்னா உன்னை பழி வாங்குவே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே பாவங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமே சிந்து வெளியே வந்து உண்மையை சொல்லதான் போறாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் சிந்துவை காட்டல. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிச்சு, சிந்துவுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, சிந்து வந்து சேஃபா தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சோ எபிசோடும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே போய்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவுக்கு திரும்புறாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா கேட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு வழியா பாத்தீங்கன்னா சிந்துவை நல்லா குணமாக்கிட்டாங்க. அண்ட் அது போக பாத்தீங்கன்னா இங்க கோர்ட்ல வந்து இவருக்கு எதிராக யாரு, நம்ம சிவாக்கு எதிராக தீர்ப்பு வரும். இந்த கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் முட்டி மோதி பாப்பாரு. ஆதாரம் கிடையாது அவர்கிட்ட, அவரால் நிரூபிக்கவும் முடியாது. என்ன செய்யறது ஏது செய்யறது, சரியான வேற வழியே கிடையாதுல. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் என் கண்ணார நான் தான் பார்த்தேன், இவர் தான் தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அவரால் மட்டும் என்ன பண்ண முடியும். அவரும் பாத்தீங்கன்னா பயங்கர சிக்கல்ல இருக்காரு. சோ அவருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்போ சிவாவோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. கண்டிப்பா சிந்து வந்து கோர்ட்ல உண்மையை சொல்லுவாங்க. இவருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்ன அவர் தள்ளி விடல, இது யாரோ திட்டம் போட்டு தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல மூணாவதா ஸ்னேகா வந்திருந்தாங்க அப்படின்றது யாருக்கு நல்லா தெரியும், சிவாக்கு நல்லா தெரியும். அப்போ ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க இந்த விஷயத்தை பண்ணது ஸ்னேகா தான், ஸ்னேகா தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றத ரொம்ப எளிமையா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் சிவா கண்டுபிடிச்சிருவாரு. சிவா கண்டுபிடிச்சா போதாது, மத்தவங்க யாரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சோ இவங்க எந்த அளவுக்கு கேவலமா இறங்கி இருக்காங்க அப்படின்றதும் அதுக்கப்புறம் தெரிய வந்துடும். அப்போ இவங்களை வந்து ஈஸியா விட்டுறக்கூடாது அப்படின்றத சிவாவும் புரிஞ்சுக்கிடுவாரு. ஏன்னா சிவா அடுத்து என்ன செய்வார் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சிவா வந்து சும்மா இருக்க மாட்டாரு. இவளை ஏதாவது பண்ணணும், இவளை கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் பங்குக்கு வந்து முடிஞ்ச விஷயத்தை அவர் பண்ணதான் போறாரு. ஏன் அப்படின்னா இதுல வந்து யார் சம்பந்தப்பட்டிருக்கா, சிந்துவும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால சோ இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் பொறுத்திருந்து. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நாங்க எப்ப வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.